வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசிக்கு ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்க்கலாம். இது நடக்கக்கூடிய நாள் 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இந்த செவ்வாய் கிரகம் கடந்த பல நாட்களாக ஒரு பெரிய தொல்லையை நீச நிலையில் கடகத்தில் இருந்ததிலிருந்து சிம்மத்தில் கேதுவுடன் இணைந்து கன்னியில் புதன் வீட்டில் பகை பெற்ற நிலையில் இருந்து 7ஆம் வீடாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்குடைய காலச்சக்கரத்தின் ஒரு 8ஆம் அதிபதி 7இல் இருந்து நிறைய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து இப்பொழுது ஒரு வழியாக 8ஆம் வீடாகி விருச்சிகத்திற்குடைய செவ்வாய் விருச்சிகத்திலேயே ஆட்சி பெறுகிறார். இதனுடைய பலன்களாக என்ன ஒரு நிலை நடக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த அஷ்டமாதிபதியான செவ்வாய் வலுப்பெறுவது தடைகளையும் குழப்பங்களையும் எல்லோருக்குமே காலச்சக்கர அடிப்படையில் கொடுத்தாலும் நீண்ட நாள் குழப்பங்களில் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளில் ஒரு பயத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு ஆயுள் கண்டம் நீங்கிய நிலை அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு 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 பாதுகாப்பான நிலை அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ விரயங்கள் வந்தாலும் ஆயுள் கண்டத்தை விட ஒரு விரயம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன விஷயமாக நமக்கு தோன்றக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த வகையில் 8ஆம் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் கிரகம் 4ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய வீடு, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை, இந்த 3 பார்வை ரொம்ப ஸ்பெஷல் பார்வை. எல்லா கிரகங்களும் 7ஆம் பார்வையாக சப்தம பார்வை பார்க்கும். ஆனால் செவ்வாய்க்கு மட்டுமே 4, 8 என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பார்வை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பதிவிற்கான விருச்சிகத்தில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடியது ராகுவை பார்க்க போகிறார். அடுத்தது 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். அப்புறம் மிதுனம் ராசியையும் 8ஆம் பார்வையால் பார்க்க போகிறார். கண்டிப்பாக செவ்வாயுடைய பார்வை சற்று தொல்லையை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த அடிப்படையில் நம்ம 12 ராசிகளுக்கும் முதல்ல கவனமான விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை ஜோதிடம் என்பது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை முதலில் தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலை. ஸோ இப்பொழுது முதலில் மேஷராசிக்கு பார்க்கும் பொழுது முதலில் மேஷராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்வது ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் ஒரு ரிலீஃப் இருக்கும்னு சொல்லலாம். செவ்வாய் ராசியை பார்த்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொன்னாலும் 7இலிருந்து அவர் நேர் 7ஆம் பார்வையாக சப்தமமாக துலாத்தில் இருந்து பார்த்தாலும் 8 ஆயுள் ஸ்தானத்திற்குடைய கிரகம் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து விரயமாக இருந்து ஆயுள் ஸ்தானத்தை என்று அவர் விரயமாக்கி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கண்டிப்பாக ஒரு சிலருடைய ஆரோக்கிய பிரச்சனைகளில் கொடுத்திருப்பார். இப்பொழுது அவர் 8ஆம் வீட்டில் வலுப்பெற்று தன்னுடைய சுய வீடாக அமர்ந்திருப்பது முதலில் செல்லக்கூடிய நட்சத்திரமும் அங்கு விசாகம் 4ஆம் பாதம் குருவினுடைய ஒரு நட்சத்திரம். இவங்களுக்கு மேஷத்திற்கு பாகியாதிபதியுடைய நட்சத்திரம். கண்டிப்பாக ஒரு மருத்துவ விரயங்களாக சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே அப்படி குறைந்து கொண்டே வருவதற்கு எல்லா பிரச்சனைகளும் ஒரு சொல்யூஷனை நோக்கிய ஒரு நல்ல மெடிகேஷனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூட சொல்ல போனால் இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றம் கூட ஏற்படலாம். இது ஒரு நல்ல பலன். முதலில் 4ஆம் பார்வையாக ராகுவை பார்ப்பது ஸ்டில் இவங்களுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் அடைந்தாலும் ரிஸ்கியான விஷயங்களை தவிர்ப்பது, நீண்ட நாள் சிக்காக இருந்தவர்கள் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல அந்த கண்டிஷன்ஸை மீறாமல் இருப்பது, உணவு கட்டுப்பாடு, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிப்பது இந்த பாதகஸ்தான ராகுவோடு செவ்வாய் தொடர்பாக இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். பேச்சு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக நீங்க வாய்க்கு பூட்டு போட்டுக்கொள்வது கூட ஒரு நல்ல பலனாக இருக்கும். இப்படி சொல்வதை நினைத்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கிரகம் ரொம்ப ஒரு மோசமான பலன்களை கொடுக்கும். அவர் பேச்சு ஸ்தானத்தை ட்ரிகர் பண்ணுவதனால் கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக உறவினர்களிடமும் சகோதர வகையில் மூத்த சகோதரருடன் பேசும் பொழுதும் இளைய சகோதரருடன் பேசும் பொழுதும் மேஷராசி நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல நிலை. நீங்க பேசாமல் இருப்பது இந்த செவ்வாய்க்குடைய முக்கியமான பரிகாரம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல பாதுகாப்பான நிலை. ஆனால் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். திடீர் தனப்பிராப்தி ஏற்படும். நல்ல லாபமான ஒரு பொருளாதாரத்திற்கு சிறப்பான நிலை. இதுவரை நீங்க உழைத்த கடுமையான உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரமான இந்த தொழில் லாபம் கையில் கிடைக்கக்கூடிய நிலை மேஷத்திற்கு. இந்த செவ்வாயுடைய ராகுவுடைய பார்வை, செவ்வாய் ராகுவை பார்க்கக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் உள்ள பார்வை உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தின் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸாக இருக்கும். தனமும் வரும். தனம் வரக்கூடிய அதே ஒரு பலன்களுக்கு பேச்சில் கவனம் அப்படிங்கிற இன்னொரு பலனும் அங்கே பொருந்தும். 3ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பது ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்ப்பது உங்களுடைய சர்ப்ளஸ் பொருளாதாரத்தினாலும் உங்களுடைய ஒரு 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 நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ்னாலும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
அதே சமயம் இளைய சகோதரரிடம் சற்று நிதானமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன். ஸோ மேஷராசிக்கு ஆன் த ஹோல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம், இது ஒரு நல்ல பலனாகவே நான் பார்க்கிறேன். ஸோ அடுத்தது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம். ஆனாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டம். அலட்சியம் இல்லாமல், எந்த உறவினரிடமும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் நீங்க ஒதுங்கி இருப்பது நல்லது. ஏனென்றால் நீங்க விஷயத்துக்குள்ள செவ்வாய் இறங்கிட்டாங்கன்னா அவங்களால வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபக்கேடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பது, அந்த இடத்துல நீங்கள் ஆஜராகாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கும் பொழுது, ரிஷப ராசிக்கு மறைந்திருந்து 6ஆம் வீட்டில் இருந்த இவங்களோட வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்களுக்குடைய 7ஆம் வீட்டு ஸ்தானம், அந்த செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு அந்த செவ்வாய் 7ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று நிற்பது ஒரு நல்ல நிலையினே சொல்லலாம். திடீரென்று வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் வாழ்க்கை துணை பக்கத்தில் இருந்து சில பக்கபலமான நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அவங்களோட எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கலாம், அவங்களோட பொருளாதாரம் திடீரென்று ஏதாவது அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக கூட அது இருக்கலாம். இது ஒரு நல்ல நிலை. செவ்வாயை மட்டும் குறிப்பிட்டு நம்ம பேசும்பொழுது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து சரியாக பார்த்து கொள்வது ஒரு சின்ன பாதுகாப்பை கொடுக்கும். நீண்ட நாட்களாக அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை விட இந்த ஒரு அமைப்பு அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பன்மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து அவங்களும் மேஷத்தை போல மெயின்டைன் பண்ணி கொள்வது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றார் போல. செவ்வாய் கிரகம் உங்களுடைய 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்பத்தில் உள்ள ராகுவை 4ஆம் பார்வையால் தொடர்பு கொள்வது உங்களுக்கு தொழில் ரீதியிலாக திடீரென்று நல்ல பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்னால அவங்களால ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அவங்க நீண்ட நாட்களாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாத நிலையில் உங்களுக்கு ஒரு பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் அவங்களுடைய ஒரு பலம் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கலாம். இது உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. அதே சமயம் உங்களுக்கும் சில விரயங்களை கொடுத்து நீங்களும் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமாகவும் அது அமையலாம். ஓரளவிற்கு நீங்கள் இதற்கெல்லாம் தயாராக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்கிறார். கண்டிப்பாக விரயங்களை நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக இருப்பதனால் நீங்கள் தொழிலுக்கான விரயமாக இதை செய்து கொள்ளலாம். அடுத்தது உங்களுடைய தனஸ்தானத்தையும் செவ்வாய் பார்ப்பதனால் நீங்களும் பேச்சில் சற்று எச்சரிக்கையாக நிதானமாக இருப்பது ரிஷப ராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். பேச்சில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு சொன்னாலும் உங்கள் பேச்சிற்கு மதிப்பில்லாத நிலையாக இருக்கலாம். விரையாதிபதி 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் விரயம் அப்படின்னா வேஸ்ட், தேவையில்லாத ஒரு யாரும் மதிக்காத ஒரு பேச்சாக அது அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற நிலையில் மிகப்பெரிய தொழில் லாபம். நீண்ட நாள் உங்களோட பார்ட்னர்ஸ் நீங்கள் தேடிக்கொண்டிருந்தவங்க ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு சம்மதம் சொல்லி பணம் இல்லாத நிலையில் இருந்த சில நண்பர்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பை ஆக்டிவேட் செய்யக்கூடிய நல்ல நிலையில் இந்த செவ்வாயினால் உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. இந்த பிஸ்னஸ் பன்மடங்கு உயர்வான நிலைக்கு வளரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இது அமையும். 10இல் உள்ள ராகுவும் 11இல் உள்ள சனியும் பிரமாதமான அமைப்பை ரிஷப ராசிக்கு கொடுக்கிறது. அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி 6இல் ஆட்சி பெறுகிறார். ராசிநாதனும் அங்கே இருக்கிறார் இனிஷியலாக. இது ஒரே ஒரு விஷயத்திற்கு இவங்களுக்கு ஒரு நல்ல பலன். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணமான ஒரு வேலை கிடைக்கும். அதே சமயம் கோர்ட் கேஸாக இருந்தவர்களுக்கு அந்த கோர்ட் கேஸ் ரொம்ப நாளாக அவங்க வாய்தா வாங்கி கொண்டே இருந்தாங்க அப்படின்னா அது வேகமாக அந்த கோர்ட் கேஸ் ரொம்ப நல்ல ப்ராக்ரஸ் ஆகக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனால் திருமண வாழ்விற்கு சற்று 6ஆம் வீட்டு பலம் தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த 6ஆம் வீட்டு பலம் தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எதிரிகளுடைய பலம் அதிகரிப்பதற்கும் இந்த 6ஆம் வீட்டு பலம் அதிக வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ நீங்கள் எதிரிகளாக இருக்க யாரெல்லாம் வாய்ப்பாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அவங்களிடமிருந்து 10 அடி நகர்ந்து இருப்பது, திருமண வாழ்வில் மிகுந்த அனுசரணையுடன் இருப்பது, ஆரோக்கியத்தை ரொம்ப கரெக்டாக பார்த்து கொள்வது, முக்கியமாக பிபி இருந்தவர்கள் சரியாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்களோட ரீடிங்ஸ் கரெக்டாக இருக்கா, உங்கள் மாத்திரைகளுக்கு அது கட்டுப்பாடு சரியாக இருக்கிறதான்னு பார்ப்பது. உங்களுக்கு பிபியே இல்லைன்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் கூட இந்த மாதம் மிதுன ராசி நண்பர்கள் பிபி பார்த்து கொள்வது ரொம்ப நல்ல நிலையை கொடுக்கும். அதர்வைஸ் இவர்களுக்கு பெரிய ஒரு பணி வளர்ச்சி, முக்கியமான ஒரு ஆசைப்படக்கூடிய வெளிநாட்டு பிரயாணங்கள், இருக்கிற ஜாபை மாற்றிக்கொண்டு வேறு ஜாபுக்கு நீண்ட நாள் முயற்சி செய்பவர்கள், கோர்ட் கேஸ் விஷயங்கள், கடன் வாங்கி தொழில் ரீதியிலான அடுத்த கட்டம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வளர்ச்சியை இந்த ஆட்சி பெற்ற விருச்சிக செவ்வாய் கொடுக்கும். அடுத்தது கடக ராசிக்கு இவங்களுடைய 5ஆம் வீட்டில் பலம் பெறக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயாக இருப்பது, புதனும் அங்கு இணைந்திருப்பது ரொம்ப அற்புதமான 3ற்கு 3ஆம் அதிபதியாக 3ஆம் வீட்டு புதன் தன் வீட்டிற்கு 3ஆம் வீட்டில் பாவக அடிப்படையில்
பிரமாதமான நினைத்த காரியங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கான லாபமான ஒரு நிலை, குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற ஒரு நிலை, மனதில் ஒரு நீண்ட நாள் விஷயம் அவரவர்களுடைய நிலைக்கேற்றாற் போல மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகள் வளர்ந்த நிலையில் இருந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு போன்றவை கிடைப்பதற்கு அதனால் கடகத்திற்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை. உங்களுடைய ஒரு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை உங்கள் குழந்தைகளுக்கு. நீங்கள் ரொம்ப நல்ல குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக அவங்க கேட்டதை விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து அவங்களை வெளிநாடு அனுப்பி வைத்து இது போன்ற நிறைய விஷயங்களை இந்த கடகராசி குழந்தைகளோடு மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். மற்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புதிதாக கல்யாணமானவர்களுக்கு கூட இது ஒரு நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்பாகவும் இது இருக்கும். அற்புதமான ஒரு லாபம் ரீதியிலாக பொருளாதாரத்தில் மிகுந்த ஏற்றமும், பிரமாதமான ஒரு புதிய தொழில் அமைத்து அதன் மூலியமாக ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை அடையக்கூடிய நல்ல நிலையாக நிறைய ஐடியாஸ் இவங்களுக்கு இந்த மாதம் கிளிக் பண்ணக்கூடிய கிரக நிலையாக இருப்பதனால் துணிந்து நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்றாற் போல தொடங்கலாம். ஆனால் தொடர்ந்து இவங்க பணியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் சற்று பணியிடத்தில் வாக்குவாதம் இல்லாமல் யாருடைய ஒரு இரிட்டேஷனுக்கும் ஆளாகாமல் கொஞ்சம் கவனமாக இருப்பது, முக்கியமாக பணியிடத்தில் உள்ள பெண்களிடம் உங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், அவங்களோட சற்று நிதானமாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். உங்களை அறியாமல் அவங்கள்ட்ட ஏதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ இதனால் நீங்கள் பணியிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கூட பரவாயில்லை, நீங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியும். மேலும் கடக ராசிக்கு செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். கண்டிப்பாக குழந்தைகளுக்கான இடமாற்றமாக இருக்கலாம். இந்த ராசி நண்பர்கள் தனக்கு பூர்வீகத்திலிருந்து கிளம்பி வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய இடமாற்றமாக இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு தொழிலுக்கான லாபத்தை அடையக்கூடிய ஒரு நிலையில் உள்ள இடமாற்றமாக, வெளிநாட்டு பிரயாணமாகவும் இது அமைவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது கடகராசிக்கு. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு சுகஸ்தானத்திற்குடைய செவ்வாய் கிரகம் சுகஸ்தானத்தில் இருந்து மறைந்து ஒரு பெரிய ஆரோக்கிய பிரச்சனையில் ஒரு மனக்குழப்பத்தை நீண்ட நாட்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலையில் இருந்து இப்பொழுது சுகஸ்தானத்திலேயே விருச்சிக செவ்வாய் ஆட்சி பெறுவது ஒரு நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல செட்டிலான நிலையினால் ஒரு மன அமைதியும் நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் தொடர்ந்து மருத்துவத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு நிலையாக இது இருப்பதனால் ஒரு பிபி மாத்திரை அப்படின்னா 2 நாள் போட்டுக்கொண்டால் அது கண்ட்ரோலில் இருந்தால் 3வது நாள் சில பேர் நிறுத்திடுவாங்க. அது அவேர்னஸ் இல்லாதவங்க அந்த மாதிரி முதலில் புரியாமல் செய்வாங்க இல்லையா, அது போன்ற நிலையாக இது இருக்கலாம். தொடர்ந்து உங்களுடைய மருத்துவத்திற்கு கட்டுப்பட்ட அந்த ஒரு கண்டிஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலையாக இது இருக்கும். விரயஸ்தானத்தில் உள்ள குரு கிரகம் விரயத்திற்கு கட்டுப்பட்ட ஆரோக்கியமாக இருக்குமே தவிர நீங்கள் மருத்துவமே இல்லாமல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பூர்வீகம் ரீதியிலான ஒரு பெரிய விரயங்கள், குழப்பங்கள், பூர்வீகம் தொடர்பான கவலைகளாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள், குழந்தைகளுக்கான ஒரு பெரிய விரயம் செய்து கொள்ளக்கூடிய நிலையாகவும் சிம்மத்திற்கு அமைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. செவ்வாயுடைய முதல் பார்வை கும்பத்திற்கு வரக்கூடிய நிலை. இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியிலாக நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் சைடில் அவங்க சகோதரர்களுக்குடையே இருந்த ஒரு பெரிய குழப்பங்கள் சண்டைகள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து ஏதானும் செட்டில்மெண்ட் கூட ஆகலாம். இதே நீங்கள் ஆணாக இருந்தாலும் உங்களோட மனைவி சைட்லேருந்து கும்பராசிக்கு இது போன்ற ஒரு தந்தை வழி ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக ரிஷபத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் கிரகம் தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சியை புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்து நீங்கள் பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக இதை நீங்கள் விரயஸ்தானத்தில் உள்ள குருவிற்கு சரியான வேலைகளை கொடுப்பது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த செவ்வாயுடைய விருச்சிக ஆட்சி பெற்ற நிலையில் சிம்ம ராசி நண்பர்கள் கண்டிப்பாக தொழிலுக்காக சில விரயங்களையும் முதலீடுகளாக செய்வது சரியான விரயங்களாக இருக்கும். உங்களுடைய மருத்துவ விரயங்கள் கூட சிறிது குறையக்கூடிய வாய்ப்பாக இது ஒரு நல்ல டைவர்ஷனாக அமையும். அடுத்தது உங்களுக்கு நல்ல லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி. உடனடியாக அந்த தொழிலில் ஒரு ப்ராக்ரஸை அடையக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். இதற்கு முன் செய்த முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெறுவது நிறைய விதங்களில் பாசிட்டிவான பலன்கள். முக்கியமாக திருமண வாழ்வில் ஒரு இணக்கமான நிலை, கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமையும் அதிகரிக்கும். அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு தைரியஸ்தானாதிபதி 8க்கு 8 ஆயுள் ஸ்தானத்தை அதிகமான ஒரு குறிகாட்டக்கூடிய அந்த 8ஆம் அதிபதி
8ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடாக வரக்கூடிய அந்த விருச்சிக வீடு, அந்த வீட்டிற்குரிய செவ்வாய் அங்கு ஆட்சி பெறுவது இவர்களுக்கு முக்கியமாக பெரிய தைரியம் தன்னம்பிக்கை மனதில் ஏற்படும். ஒரு பெரிய பயம் இருந்து கொண்டிருந்திருக்கலாம். சில பேருக்கு விரயங்களை நினைத்த ஒரு கவலையாக இருந்திருக்கலாம். குழந்தைகளுடைய போக்கை நினைத்த சில கவலைகளாக இருந்திருக்கலாம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை நினைத்து சில கவலைகளாக இருந்திருக்கலாம். இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த எல்லா கவலைகளும் இந்த ஆட்சி பெறக்கூடிய விருச்சிக செவ்வாயினால் ஒரு மனதில் ஒரு தைரியம் ஏற்படும். முக்கியமாக கணவன் மனைவியிடையே இருவருக்கும் தைரியம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு இணக்கமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய ஒரு ஒற்றுமையான நிலை குடும்பத்தில் முதலில் அமையும். உங்களுக்கு பொருளாதாரத்திலும் ஓரளவிற்கு ஒரு நல்ல திருப்தியான நிலை ஏற்படக்கூடிய நிலை ஒரு அமைப்பும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தினால் நல்ல ஒரு பிரமாதமான தொழில் வளர்ச்சிகளும் லாபமும் ஏற்படக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை இந்த செவ்வாய் கொடுக்கிறார். 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ தொழில் ரீதியிலான முயற்சிகள் யாரெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு கன்னியில் இருக்கிறவங்க விரும்புகிறீங்களோ இந்த செவ்வாயுடைய விருச்சிக அமைப்பில் நீங்கள் தொழில் ரீதியிலான நிறைய விஷயங்களை சிறிய கடன் வாங்கி நீங்கள் ஒரு மேற்கொண்டு தொழிலை வளர்த்து வருவதற்கான நல்ல காலகட்டமாக இது அமையும். கணவன் மனைவியிடையே கூட ஒரு நல்ல ஒற்றுமையும் ஒரு ஆதரவான அன்பும் ஏற்படும் ஒரு நல்ல நிலை. தொடர்ந்து குழந்தைகளிடம் மட்டும் சற்று நீங்கள் அனுசரித்து செல்வதும் ஒரு வாக்குவாதம் இல்லாமல் அவங்கள தட்டி கொடுத்து நீங்கள் விட்டு கொடுத்து பிடிப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ராசியிலே இருந்த செவ்வாய் கிரகம் 2ஆம் வீடாகிய தனஸ்தானத்திற்கு மாறுகிறார். அவர் தனஸ்தானத்திற்குடைய அதிபதி. இது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். திடீர் லாபம் ஏற்படலாம். 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய் 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் இவர்களுக்கும் 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது திடீர் தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்துக்கள் ரிலேட்டடான நிறைய பாசிபிலிட்டிஸ். அது 9ஆம் வீட்டையும் சேர்த்து பார்ப்பதனால் ஓரளவிற்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். தனியாக 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ஒரு ஆபத்துன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். ஓரளவிற்கு உணவில் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பது துலாம் ராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 4ஆம் பார்வையாக செவ்வாய் கிரகம் கும்பராசியையும் உங்களுடைய 5இல் இருக்கக்கூடிய ராகுவையும் தொடர்பு கொள்வது. பார்வை 4ஆம் பார்வை, ஆனால் உங்களுக்கு அது 5ஆம் வீடு. செவ்வாய் ராகு இணைவு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய தொழில் ரீதியிலான வளர்ச்சி, உங்களுடைய குழந்தைகளுக்கான ஏற்றம், ஓரளவிற்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். தொடர்ந்து ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த துலாம் ராசி நண்பர்கள் ஒரு கவனமாக இருப்பது, அலட்சியம் இல்லாமல் இருந்து விட்டாலே போதுமான நிலை. முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுல நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அந்த டயட்டீஷியன் கிட்ட கேட்டு சாப்பிடுவது ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறிவிடும். குரு கிரகம் பார்ப்பது பார்த்தீங்கன்னா, குரு ஒரு சுபகிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு நோய்களை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். கண்டிப்பாக துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு 90% கொலஸ்ட்ரால் இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த கொலஸ்ட்ரால் ரீடிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கொள்வது, அந்த டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வது நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயாக இருக்கிறார். கண்டிப்பாக இவர் வெளிநாட்டு பிரயாணங்களால் நல்ல ஆதாயமான நிலையை கொடுப்பார். பூர்வீகத்தில் இருந்து கிளம்பி நீங்க செல்லலாம், இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு திடீரென்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். ஸோ அந்தந்த வயதினர்களுக்கான பலன்களாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். பொருளாதாரத்தை அதிகமாக உயர்த்தக்கூடிய பிரயாணமாக இது உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கும். ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை இதனால் தனுசு ராசிக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள். செவ்வாய் பார்ப்பதனால் ஒரு பெரிய பொருளாதார ஏற்றம், வருமானத்தில் உயர்வு, தைரியம் அதிகரிக்கும். அதே சமயம் இளைய சகோதரர்கள் இருக்கக்கூடியவர்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களோடு சில வாக்குவாதத்தை தவிர்ப்பது ஒரு நல்ல பலன். பணி ரீதியிலான மாற்றங்கள் பிரமாதமாக அடைவதற்கு தனுசு ராசிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் அற்புதமான பணி மாற்றங்கள் நினைத்தது போல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தனுசோட வாழ்க்கை துணை பணி மாற்றம் தேவை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணால் உடனே கிடைத்துவிடும். அது வெளிநாடாக வெளியூராக இருப்பதற்கு, ஒரு பூர்வீகத்திலிருந்து வெளியே செல்வதற்கான அற்புதமான வாய்ப்பாக, நல்ல ஒரு ஏற்றமான அதிர்ஷ்டத்தினால் உயர்ந்த வருமானத்தை அடையக்கூடிய ஒரு பிரயாணமாக அது அமையும். நீங்கள் நல்ல விதமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, சிலருக்கு இந்த 12ஆம் வீட்டில் அமர்ந்த செவ்வாய் பாதகாதிபதியான புதனுடன் இணைந்திருப்பதனால் தூக்கத்தில் சில குறைபாடுகள் வரலாம். இது கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய அந்த படுக்கை ஸ்தானத்தில் ஒரு சின்ன ஷேக்கினஸ் கொடுக்கலாம். ஸோ சூழலுக்கு ஏற்றார் போல நீங்கள் உடம்பையும் பார்த்து கொள்வது. கணவன் மனைவி
பணிக்காக பிரிந்திருந்தால் அதை சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு செவ்வாயுடைய ஆட்சி பெறக்கூடிய நிலை, இவர்களுடைய பாதகஸ்தானம் லாபஸ்தானமாக வரக்கூடிய அந்த 11ஆம் வீடு, 11ஆம் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ஒரு பாதகாதிபதியான அமைப்பை முதலில் நம்ம கன்சிடர் செய்து பார்த்து ஒரு வார்னிங்கான பலன்களை கொடுப்பது மட்டுமே சரியான ஒரு ஜோதிட முறையாக இருக்கும். இவங்களுக்கு தேவையில்லாத பிடிவாதத்தை தவிர்ப்பது, முக்கியமாக ஆரோக்கியத்தில் மகர ராசி தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல நிலை. இந்த ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயினால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொழிலில் ஓரளவிற்கு லாபம் உங்களுக்கு சீராக வரும். ஆனால் புதிய முதலீடுகள் செய்வதற்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட அதிக வாய்ப்பாக இருக்கலாம். கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பதற்கு தாமதம் ஆவதற்குரிய வாய்ப்பாக இது காட்டுகிறது. லாபஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாய் கிரகம் பொருளாதாரத்தில் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொன்னாலும், உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது, இந்த ராசி நண்பர்கள் மட்டுமே, மகரத்தில் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய ஃபுட் சார்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கொண்டு ஓரளவிற்கு அதை மீறாமல் நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் உடையவராக இருந்து அந்த சுகஸ்தானத்திற்கு 8ஆக வரக்கூடிய விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். ஸோ சுகஸ்தானத்தை கெடுப்பதும் இதே செவ்வாய் தான். அவர் அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் அங்கிருந்து 8ஆம் வீடாக மற்றொரு வீடு ஆகிய விருச்சிகத்தில் அமரும் பொழுது சுகத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் சுகஸ்தானத்திற்கு பாதக வீடு. ஸோ உணவினால் ஆரோக்கிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு இந்த செவ்வாய் ராகு பெரிய கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டாளிகள் போல செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. ராகுவை பொறுத்தவரை நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து விட்டு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது பெரிய பாதுகாப்பாக இருக்கும். பழைய உணவுகளையும் தவிர்ப்பது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடிய உணவுகளையும் தவிர்ப்பது மகரத்திற்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். மேலும் லாபஸ்தானத்தில் அமர்ந்த செவ்வாய் கிரகம் உங்களுடைய புத்திரஸ்தானமாகிய ரிஷபத்தை பார்ப்பது, குழந்தைகளுக்கு திருமண பாகியம் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. குடும்பஸ்தானாதிபதி அவங்களுக்கு புதன் 5 குடையவராகவும் வருவதனால் அவங்களுக்கு காதல் திருமணம் போன்ற ஒரு நல்ல நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை, வருமானம் உயரும், திருமணம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் மகரம் தன்னுடைய திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கை, உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை. அடுத்தது கும்ப ராசிக்கு 10ஆம் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாயாக வருகிறார். இந்த செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுவது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சில தடைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸான சூழலையும் கொடுத்த பிறகுதான் அது கொடுக்க வேண்டிய பாசிட்டிவ் பலன்களை கொடுக்கும். ஏனென்றால் இது ஜோடியாக்கினுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த செவ்வாய் கிரகம் 10இல் அமரக்கூடிய நிலை கும்பராசிக்கு இருப்பதனால் கும்பராசியையே நேரடியாக அவர் பார்க்க போகிறார். உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதியான அந்த கிரகம் ராகுவாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை தைரியஸ்தானத்திற்கு 8இல் மறைந்து பார்ப்பதனால் ஒரு தேவையில்லாத ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத ஒரு முதலீடுகளையும் தவிர்ப்பது ரொம்ப கவனமாக கும்பராசி நண்பர்களுக்கு, உங்களுடைய சுயஜாதக தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது, தொழில் விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பணத்தை போடுவது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ இது கும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு பலன்களாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தில் உள்ள ராகுவையும் குடும்பஸ்தானாதிபதியான தனஸ்தானாதிபதியான குரு 6இல் போய் மறைந்திருப்பதனால் கட்டுக்கடங்காத கடன்களை வாங்குவதற்குடைய ஒரு ட்ரௌசியான மைண்ட் செட்டை கொடுத்து பெரிய கடனாளியாக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கும்பம் ரொம்ப நிதானமாக, கடன்களில் அதிக எச்சரிக்கை தேவை. மேலும் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இது பாசிட்டிவான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். அவர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படலாம். கும்பத்தின் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியான நிலையாக இருக்கும். ஆனால் கும்பராசியில் உள்ள நண்பர்கள் அவங்க கொஞ்சம் புதிய முதலீடுகள், கடன்கள் வாங்கும் பொழுது தொழில் ரீதியிலான முயற்சிகள் எல்லாவற்றிலும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். செவ்வாய் கிரகம் பார்க்கக்கூடியது உங்களுடைய 4, 5 அந்த 2 வீடு. இது 5ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு சாதகமான பலன்களையும் அதே சமயம் குழந்தைகளுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது எது வேணால் நடக்கலாம். ஒரு கிரகம் ஒரு வீட்டை பார்ப்பது ஒரு 9 பலன்களை கொடுக்கிறது அப்படின்னா அவரவர்களுடைய தசா புத்திக்கு ஏற்றாற் போல அந்த வீட்டில் உள்ள பிறவி ஜாதக அமைப்பின்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலனை கொடுக்கலாம். ஸோ இதில் எது உங்களுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
கும்பம் எல்லாவற்றிலும் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. ஏனென்றால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவை நீங்க நம்ப வேண்டாம். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் மிகப்பெரிய நன்மை. நீண்ட நாள் குழப்பங்கள், நீண்ட நாள் சோதனைகள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நின்ற செவ்வாய் திருமண தோஷத்தை கொடுத்திருக்கலாம். வாழ்க்கை துணையோடு ஒரு பெரிய போராட்டமான ஒரு வாக்குவாதம், அது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கோல்டு வார் போன்ற நிலையாக இருந்திருக்கலாம். இப்பொழுது 9ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 9ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது மிகப்பெரிய ஒரு அற்புதமான தர்ம கர்மாதி, ஒரு பெரிய தர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஆட்சி பெறுவது உங்களுடைய ஒரு பெரிய நன்மைன்னு சொல்லலாம். தந்தையுடைய ஒரு சப்போர்ட் ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். அதே சமயம் இந்த செவ்வாய் கிரகம் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் மீண்டும் விரயத்தை நோக்கி இழுக்கக்கூடிய அபாயம் உங்களுக்கு மீண்டும் காட்டுகிறது. ஸோ நீங்கள் ஓரளவிற்கு உங்கள் விரயங்களை எந்த லிமிட்டுக்குள்ளே முடித்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து மீனராசி வாட்ச் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய அப்சர்வேஷன் படி தொடர்ந்து மீனராசிக்கு விரயங்கள் துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த செவ்வாயுடைய அமர்வு பாக்கியத்தில் இருந்தாலும் அவர் விரயஸ்தானத்தில் உள்ள கும்பராகுவோடு தொடர்பாக இருப்பதனால் கையில் திடீரென்று ஒரு பணம் வருவது போல இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விரயங்கள் அந்த பணத்தை தாண்டி உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சேமிப்பையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு சென்றுவிடும். ஸோ ரொம்ப நிதானமாக நீங்கள் இருப்பது ஒரு பெரிய நன்மை. சுயதொழில் நண்பர்களும் அதிக எச்சரிக்கையாக இருப்பது, பணியில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களும் உங்களுடைய வேலையை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுடைய தைரியம் ஓரளவிற்கு இந்த காலகட்டத்திற்கு இந்த செவ்வாயினால் ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். ஓரளவிற்கு உங்களுடைய ஆரோக்கியமும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொன்னாலும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை மீன ராசி நண்பர்கள் இந்த ஆட்சி பெற்ற விருச்சிக செவ்வாயினால் தொடர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. இதுதான் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுவதனால் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம விரிவாக பார்த்து விட்டோம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.